உம்மை பாடிடுவே இயேசுவே உம்மை உயர்த்துகிறே நேசரே உம்மை பாடிடுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. Thank you Lord. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை. Praise you Lord. உமக்கே ஆராதனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவின் அருமையான மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank and praise you for this wonderful evening you have given to us, Lord. இந்த இரண்டாம் நாள் கன்வென்ஷன் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord for you gathered us in the second day of convention. இந்த இரண்டாவது நாளின் மாலைவேளையிலும் தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the gracious presence of God will descend in our midst in the second day evening. இந்த ஆராதனை முழுவதுமாகவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை நேரத்திலும் தேவரீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, all throughout this worship and the word of God, Father, we pray that your presence will fill us and encompass us, Lord Master. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் விடுதலை இறங்கி வருவதாக. Lord, all the people who are watching online, Lord Master, let your presence come upon them, Jesus. ஆரம்பம் முதல் முடிவு வரை சகலத்தை பரிசுத்த ஆவியின் ஆளுகையால் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, from the beginning till the end, let it be the control of the Holy Spirit from the beginning till the end, Lord. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. In the name of Jesus we pray, your Father. Amen. Amen. ஆண்டவர் இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் மறுபடியும் எங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Amen. We thank and greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. இந்த இரண்டு நாள் கன்வென்ஷனுக்கும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். This second day convention we welcome you, greeting you one and all. அநேக புதிய பாடல்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். So many new songs we are learning. ஒரு சிலருக்கு தெரிந்த பாடல், நம்ம எல்லாரும் தெரிந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Some of the songs you might well known to you, but let us all join together and sing and worship God. இந்த நாளிலும் நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடலாம், தெரியாதவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். Thank you Jesus. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. சொல்வோம். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பேரை சொல்லி என்னை அழைத்தீ, பெரிய ஜாதியாக மாற்றினீ. பேரை சொல்லி என்னை அழைத்தீ, பெரிய ஜாதியாக மாற்றினீ. போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உம் புகழ் சொல்லிடுவே. போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்து உம் புகழ் சொல்லிடுவே. ஆமென். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும்
வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாயை போல என்னை காத்தீர், தந்தை போல என்னை நடத்திட்டேன். எத்தனை நாவுகளால் உன் புகழ் பாடினாலும் உங்களுடைய கிருபைக்கு ஈடாகுமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. தாயை போல என்னை காத்தீர், தந்தை போல் என்னை நடத்திட்டீர். தாயை போல என்னை காத்தீர், தந்தை போல் என்னை நடத்திட்டீர். எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபைக்கு ஈடாகுமோ? எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபைக்கு ஈடாகுமோ? நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்வீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்வீரே. ஒரு சில சொல்லுவோம். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவர் என்றும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதிரி நேரத்திலும் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கின்றே. இருதயத்தின் ஆழத்தில் இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே. நன்மைகள் நினைக்கின்றே. சொல்லுவோமா? திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக. சேர்ந்து சொல்லுவோம்.
காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். சேர்ந்து சொல்வோம். என்ன நான் சேர்த்திடுவேன், 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் என் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ரட்சிப்பை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி நாதா. சொல்லுங்க. உமளவெல்லாம் அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. உமளவெல்லாம் அன்பிற்காக. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord. அவர் இல்லாமல் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது. நீரே எல்லாம் ஐயா, நீரே எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, சுகமோ வியாதியோ, இன்பமோ துன்பமோ, சங்கீதக்காரன் சொன்னது போல் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த புதிய பாடல் இருதயத்தை நாடுத்திருந்து ஆராதனை பாடுவோமா? Thank you Lord. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. Thank you Lord. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. கையை வச்சு சொல்லுங்க. நேசிப்பே, love you Lord. நேசிப்பே, oh நேசிப்பே, let come what ways, I love you Lord. Thank you Lord. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ,
நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். கை வைத்து சொல்லுவோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. Thank you Jesus. அவர் எல்லாம். இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. Without God, there's nobody in this world that we can trust. Thank you Jesus. Our heart should be filled with the gratitude for the wonderful way that He is leading us daily. நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைய வேண்டும். அற்புத விதமாய் தினந்தோறும் கர்த்தர் நம்மை நடத்துகிறாரே. Hallelujah. Each and every day is a miracle. ஒவ்வொரு நாளும் நாம் நன்றியோடு கர்த்தர் காணப்பட வேண்டும். So many situations, பல விதமான so சூழ்நிலைகள், many news we are hearing daily. பல விதமான செய்திகளை நாம் கேட்கிறோம். But in spite of all these dangers, அது எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை, in spite of the various different kinds of deaths around us, எல்லா மரணங்கள் எதமான சூழ்நிலைகள் கர்த்தர் நமக்கு வந்தாலும் God was so faithful to safeguard us. கர்த்தர் நமக்கு நல்லவராய் உண்மை உள்ளவராய் நம்மை பாதுகாத்தாரே. Hallelujah. Look at him. என்று சொல்வார் தீரன் செழித்திடுவார் தேவன் நின் செயலிடுவே நமக்கு. ஒரு விஷயத்தை சொல்லுவோம். என்று சொல்வார் தரித்திரன் செழித்திடுவார் தேவன் நின் செயலிடுவே நமக்காய் நன்றி. We give thanks. Hallelujah. He is my Lord and He is my King of my life. அவர் என் கர்த்தர், அவர் என்னே ஜீவனுடைய ராஜா. Hallelujah. And not only He is the King of my life, and not only He is the Lord of my life, but He is the King of kings and the Lord of lords over our nation too. அவர் என் ஜீவனின் அதிபதி மாத்திரமல்ல, அவருடைய ராஜாதி ராஜா, என் தேசத்தின் ராஜா அவர். Hallelujah. இந்த பாரத தேசத்தின் ராஜாவும் அவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. இந்திய தேசத்தின் ராஜா இயேசுவே. ஆமென் சொல்லுங்க. இந்திய தேசத்தின் ராஜா இயேசுவே. இயேசுவே. Hallelujah. நாட்கள் வந்துவிட்டது. இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக, Hallelujah, Hallelujah, தேசத்திலே அவருடைய வல்லமை விளங்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, Hallelujah, இந்த நாட்கள் கர்த்தர் ஆளுகை செய்கிற நாட்களாய் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. இந்த பாடலை நாம் பாடுவோம். பாரத தேசத்தின் ராஜா நீரே, போற்றும் தெய்வம் நீரே. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. பாரத தேசத்தின் ராஜா நீரே. Hallelujah. போற்றும் எங்கள் தெய்வம் நீரே. Hallelujah. இந்திய தேசத்தின் ரட்சகரே. Hallelujah. இந்தியர் எங்களை காப்பவரே. Hallelujah. கைதட்டி பாடுவோம். Hallelujah. Hallelujah. சேர்ந்து Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. பெருமழை சத்தம் எங்குமே தேசத்துல கேட்கப்பட்ட நாட்கள் வந்து விட்டது. எழுப்புதல் எங்க தேசத்துல, நம் தேசத்துல பற்றி எரிய நாட்கள் வந்து விட்டது. Hallelujah. பாடுவோம். பெருமழையின் சத்தம் கேட்டிடுதே, எழுப்புதல் எங்கும் பற்றிடுதே. ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பியுதே. அல்லேலூயா. ரட்சிப்பு பெருகிட சபை நிரம்பிடுதே.
Hallelujah. Hallelujah. சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. கடைசி நாட்களிலே சாத்தானின் முகத்திரை கிழிக்கும்படியா, சாபங்களை தொலைக்கும்படியா கர்த்தர் வந்து விட்டார். பாடுவோம். சாத்தானின் முகத்திரை கிழிந்திட்டதே, சாபங்கள் யாவும் தொலைந்திட்டதே. கர்த்தரே தெய்வம் என்று தேசமே கண்டது. அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று தேசமே கண்டது. அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah hallelujah. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். Jesus Christ is on my side. I will not be defeated. இயேசு கிறிஸ்து என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு தோல்வி இல்லை. சொல்லுங்க. இயேசு என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை. I will not be defeated because I am worshiping the King of Kings and the Lord of Lords and high the name of all names. Hallelujah. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்னோடு கூட இருக்கிறது. Hallelujah. Thank you Jesus. Will not be defeated. I will not be defeated. Come on, say that boldly. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, God's one Son. He fought the battle and he won. And I will not be defeated anymore. Sing it with joy. Put your hands together. Amen. Here we go. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Jesus Christ, God's one Son. He fought the battle and he won. Will not be defeated anymore. Amen. Will not be defeated. Will not be defeated. Will not be defeated anymore. Since the Holy Ghost gave us power over sin, will not be defeated anymore. தோல்வி எனக்கில்லையே. Yes. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. ஆவியின் வல்லமை நிறைவிலே பாவத்தின் மீது ஜெயம் தந்தார். தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுங்க. ஆமென். தோல்வி எனக்கில்லையே. Yes. தோல்வி எனக்கில்லையே. தோல்வி என்றும் எனக்கில்லையே. Say that once again. Oh, I will not be defeated. Yes. Will not be defeated. Will not be defeated anymore. Hallelujah. Give the Lord a big hand offering. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. When God is my everything, He will provide me everything. கர்த்தர் நமக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பார். Thank you, Jesus. Can you say Jehovah Jireh is my provider? யெகோவா ஈரே என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்வோம். Jehovah Shalom is with me. யெகோவா ஷாலோம் என் சமாதானம் என்று சொல்வோம். Hallelujah. El Shaddai, God is an all powerful God for me. எல் ஷடாய் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுவோம். Thank you, Jesus.
யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பவர். தேவைகளை சந்திப்பவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பவர். தேவைகளை சந்திப்பவர். Amen. Do you believe? There are so many people without job, so many without money, without food, but yet those all who believe on the Lord Jesus Christ lack no good thing. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் இயேசுவை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொல்றது உண்மை. Hallelujah. Thank you Lord. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Sing it with joy with me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He shall give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh, எல்லாம் தருபவர் போதுமானவர் அவர். Jehovah Jireh, எல்லாம் தருபவர் போதுமானவர். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தந்து ஆசீர்வதிப்பார். தன்னுடைய தூதருக்கு கட்டளையிட்டு யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். என்னை என்றும் யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். Jehovah Jireh, my provider, His grace is sufficient for me. My God shall supply all my needs according to His riches and glory. He shall give His angels charge over me. Jehovah Jireh cares for me, for me, for me. Jehovah Jireh cares for me. Sing that once again. For me, for me. Jehovah Jireh cares for me. Hallelujah. Thank you, Lord. We praise you, Lord. Hallelujah. Before we could finish the worship. Hallelujah. ஆராதனை முடிப்பதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி before we could finish, just close your eyes and lift up your hands. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே. The presence of God accomplishes everything. தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் சாதித்து விடும். Thank you ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். Lord, I need your presence, Lord Jesus. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுமே. என்று முன்னே நாமத்தில் எங்கே இருக்கிறீர்களோ அது மத்தியிருப்பேன் சொன்னவர். நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்க வீட்டில் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை பலப்படுத்த முடியாது, உங்களோடு பேச முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுமே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுமே.
சற்றை சுற்றிலும் உங்களோடு கூட ஹல்லேலூயா வந்து இறங்கி இருக்கார். தேவ பிரசன்னத்தை மதித்து சொல்லுவோம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் போடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் போடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you, Lord. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. அப்பா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கை வைத்து சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதயத்தின் ஆழத்துக்கு வரவேற்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. Oh Lord, my God, when I'm in awesome wonder, I consider all the words thy hand has made. Lord, I see the star, I hear the roaring thunder, thy power throughout the universe display. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. சொல்லுங்க அவரை பார்த்து. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பார். என் மீட்பரே, ஆமென் மகளே. என் நெஞ்சமே
செய்பவர் நீதானே ஏசையா. சொல்லுங்க. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஏசையா. சொல்லுங்க அவரை பார்த்து. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கை வைத்து சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. He's not only our everything. அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் மாத்திரம் அல்ல, He is also our healer and deliverer. அவர் நமக்கு பரிகாரியும் நம்முடைய விடுவிக்கிறமா இருக்கிறார். Hallelujah. அவரே நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். He is our healer. Thank you, Jesus. Hallelujah. Even as we are sitting in our home, நம்முடைய வீட்டிலே இருக்கும் பொழுது தானே you can just receiving a healing touch from the Lord right now. இயேசுவின் சுகமளிக்கும் தொடுதல் உங்களை தொட முடியும். Wherever you are, can you close your eyes and look at him and say, Lord, I need your touch this evening. நீங்க இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நீ தொடும் என்று கேட்பீர்களா? How many of you need a healing touch from the Lord right now? எத்தனை பேருக்கு தேவனுடைய தொடுதல் உங்களுக்கு வேண்டும்? If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you shall receive a miraculous touch from the Lord right now. இயேசுவின் அற்புத சுகமளிக்கும் தொடுதல் நீங்கள் உணர்வீர்கள். Come on, close your eyes and lift up your hands and look at him and say, Lord, I need your healing touch, Lord. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய தொடுதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Thank you. You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. Sugam tarum devan neere, neere endan parigare, vaarthaila gunamaakugire, neere endan parigare. You believe this? You are the Lord that healeth me. You are the Lord, my healer. You sent your word. You sent your word and you healed my disease. You are the Lord, my healer. Hallelujah. Thank you. Worship him. And hallelujah. The healing hand of the Lord is coming upon each and every one of you there. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சுகமாக்க வல்லமை நீ இருக்கிற இடங்களிலே மேல் இறங்கி வந்து உன்னை விடுதலையாக்க வல்லமைதான் இருக்கிறது. விசுவாசத்தோடு ஆராதிக்கிற வேளையில் தேவனுடைய மகிமையின் கரம், தேவனுடைய சுகமாக்க வல்லமை இப்பொழுது இறங்கி சுகமாக்கும்படியாக வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே அதிகாரம் நாமத்திலே எல்லா பலவீனங்களும், எல்லா வியாதிகளும் சரீரத்தில் வெளியே போன்னு கட்டளை கொடுக்கிறோம். I rebuke all the sickness in Jesus' name. I command to leave the body right now. Thank you, Lord. Hallelujah and hallelujah. We worship you, Lord, and by faith receive the healing right now. விசுவாசத்தோடு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே கர்த்தர்
கர்த்தரை துதிக்கிற வேளையிலே, கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. Thank you Lord. Amen. நன்றி. நீ தொடுகிறதுக்காக நன்றி. நீ தொடுகிறதுக்காக நன்றி. இப்போது கர்த்தருடைய புதிய சுகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஜீசஸ் நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. We worship you Lord. நன்றி. தொடுதலுக்காக நன்றி, உடைய விடுதலைக்காக நன்றி, உடைய சுகத்திற்காக நன்றி. ஸ்தோத்திரம். Thank you Jesus. And we bow down to give you all the honor, glory and praises. ஆண்டவரே, எங்கள் சிரம் தாழ்த்தி எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். Speak to each and one of us. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். Anoint thy servant who brings thy word. உம்முடைய வார்த்தையை கொண்டு வர தேவதாசனை நீர் அபிஷேகிப்பீராக. We give you all the honor, glory and praises. ஆண்டவரே, உமக்கே எல்லா சகல துதி கன ஏறெடுக்கிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Praise the Lord. Please be seated. செய்து உட்காருங்கள். I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவரையும் நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். God is good. தேவன் நல்லவர். And all the times. God is good. Hallelujah. Hallelujah. Come on, say after me. God is good. God is good. All the time. And all the time. And all the times. God is good. God is good. Come on, lift your voice and say that. God is good. All the time. And all the times. God is good. Hallelujah. Hallelujah. Even on the second day of this convention, இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் இரண்டாவது நாளிலும் கூட I'm greatly privileged to introduce our guest speaker for this evening. இந்த நாளிலும் கூட நம்மோடு பேச இருக்கிற பிரசங்கியார் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm really happy to introduce Brother Karthik Gamaliel, the president of the Apostolic Fire Fellowship from Tuticorin. தூத்துக்குடியிலே அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப் ஐக்கியத்தின் ஊழியராய் இருந்து வருகிற கர்த்தருடைய தாசர் பிரதர் கார்த்திக் கமலியல் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I have a very few days of association, just 2 years of association with him. அவரோடு கூட 2 வருட ஐக்கியம் மாத்திரம் தான் எனக்கு உண்டு. He was supposed to be with us last year. கடந்த வருடத்திலே கர்த்தருடைய தாசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். Due to unavoidable situations, he was not able to come. ஆனால் தவிர்க்க முடியாத சூழல் நிமித்தமாக அவரால் கடந்த வருடம் வர முடியவில்லை. He is a man of passion and burden to reach the unreached and to unite. He has the burden to unite the body of Christ in prayer. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாரத்தோடு சந்தித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஊக்குவிக்கும் பாரமும் வைராக்கியமும் உள்ள கர்த்தருடைய தாசன் அவர்கள். Last year he conducted a prayer, corporate prayer all through the nation, and I am privileged to be a part of that in organizing prayers here. கடந்த வருடத்திலே இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற சபைகளை அவர்கள் ஐக்கியப்படுத்தி தேசத்திற்காக அவர்கள் ஜெபத்தை நடத்தினார்கள். அந்த ஐக்கியத்திலே நானும் இருந்தேன். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். He is an ardent man of fire. அவர் பக்தி வைராக்கியமான கர்த்தருடைய தாசன், அனலான கர்த்தருடைய தாசன். On behalf of all of you, I welcome him and thank him for taking his time to share the word of God with us. உங்கள் அனைவரின் சார்பாக இந்த நாளிலும் கூட அவர் நேரம் எடுத்து நம்மோடு பேச இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Please do pray for him and his ministries. அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். Praise be to his wonderful name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Before we could go to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக we will hear a special song. ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
should give his only son to make a wretch his treasure. How great the pain of surrender! My Father turned his face away as wounds which mother chosen bring many sons to glory. Behold the man upon the cross, my sins upon his shoulders. Ashamed, I hear my mocking voice call out among the scoffers. It was my sin that held him there until it was accomplished. His dying breath has brought me life. I know that it is finished. I will not boast in anything, no gifts, no power, no wisdom, but I will boast in Jesus Christ, his death and resurrection. Why should I gain from his reward? I cannot give an answer, but this I know with all my heart: his wounds have paid my ransom. Why should I gain from his reward? I cannot give an answer, but this I know with all my heart: his wounds have paid my ransom. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளிலே அருமையான ஏசிய திருச்சபை அருமையான பாஸ்டர் ஜான்சன் பாஸ்டரோடு இணைந்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு 2 ஆண்டாய் பாஸ்டரோடு பழகுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாஸ்டர் ஒரு ஆண்டு போன வருஷம் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால உங்களோடு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் போனது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நான் இந்த நாளில் 3 நாள் உங்களோடு கூட இருக்க அதிக பிரயாசப்பட்டேன், வாஞ்சித்தேன். ஆனால் கால சூழ்நிலைகள், தேவ திட்டம், தேவ தீர்மானம், இதனால் இப்படியும் எப்படியோ உங்களோடு இருந்து இந்த நாளில் ஊழியம் செய்கிறது எனக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். வருட கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அன்பு போதகர் என்னை அன்போடு அழைத்தார்கள். ஜபத்தில் நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எழுப்புதலுக்காக பாஸ்டர் என்கரேஜ் பண்ணுகிறது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், சந்தோஷம். அதை நினைத்து நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு பெரிய எழுப்புதலின் காலம், எழுப்புதலின் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம்.
இன்னைக்கு உங்கள் சபை வருடாந்திர கன்வென்ஷனாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த கடைசி காலம் மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்கள் அடிப்படையில் இயேசு இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற சீஷர்கள் கேட்ட அடையாளங்கள் இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக அது இருக்கிறது. இது வேத வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ புதிதாய் வந்தது போல நாம் பரிதபிக்கிறோம். ஒரு பக்கம் நாம் ஜெபிப்பது மிக முக்கியம், அவசியம். ஆனா அதை விட வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேவன் இந்த நாளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எழுப்புதலையும் சீக்கிரம் நம்ம கண்கள் காண போகிறது. ஆரம்ப நாட்களில் இருந்தே மார்ட்டின் லூத்தர் நாட்களில் இதே போல ஒரு கொள்ளை நோய் வந்தது. டி.எல். மூடி நாட்களிலும் இதே போல ஒரு கொள்ளை நோய் வந்தது. ஸ்பர்ஜன் நாட்களிலும் இதே போல ஒரு கொள்ளை நோய் வந்தது. தமிழ்நாட்டில் குறிப்பாய் தென் மாவட்டமாகிய தூத்துக்குடி, திருநெல்வேலி இணைந்திருந்த போது திருநெல்வேலி ஜில்லாவாக இருந்தது. அந்த நாட்களில் மர்காசியஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் இங்க மிஷனரியாக வந்திருந்தார். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய், காலரா என்கிற ஒரு கொள்ளை நோய் அந்த நாட்களில் நடந்தது. அப்பொழுது மர்காசியஸ் ஐயாவுடைய ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், அவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் தினந்தோறும் நினைவு கூறுவோம் என்ற பொருத்தனை, அதன் விளைவாக அவர் எடுத்த பிரயாசம், அந்த நாட்களில் கர்த்தர் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் நிறுத்தி மாற்றி போட்டார். அதற்கு பின்பாக அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாசரேத் CSI மர்காசியஸ் ஆலயத்தில் தினந்தோறும் அப்பம் பெற்று அங்கே அவர்கள் கர்த்தருடைய பண்டிகை பஸ்காவை நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள், பொருத்தனையை மறக்காமல். அப்படியானால் இந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. அப்பொழுது ஆரோன் எப்பொழுது மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றது போல இன்றைக்கு தேசத்துல கர்த்தர் நம்மளை எழுப்பி தந்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதன்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார். இதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நம்ம செய்யணும், வேற ஒண்ணுமே இல்லை. அவர் அண்டை கிட்டி சேர, வேற எங்கேயும் அப்பா வண்டை நெருங்கி போவோமானால் அதை விட பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. இந்த பாடலை நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் தனி ஜபத்தில் அதிகமா நான் பாடுற ஒரு பாடல். ஹல்லேலூயா. இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்
சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிரும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுரு காலத்திலும் நான் மறுவி உம்மை கிட்டிச் சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆவியானவரே, இன்னும் மண்டை நெருங்கி சேர எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தருவீராக, கிருபையை தருவீராக என்று எங்களை நாங்களே அர்ப்பணித்து இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் மத்தியிலே இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். உங்களோடு நான் 2 நாள் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இந்த முழு உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு பெரிய கடைசி கால எழுப்புதல். 2வது கர்த்தருடைய வருகை. இந்த 2 தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதே வேத பகுதியை தான் நம்ம வாசித்து பார்ப்போமானா, லூக்காவின் சுவிசேஷத்தில் நீங்க வாசித்து பாருங்க. வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானா, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:5 தான் ஆண்டவர் இங்கே நிறைவேறுகிறதற்கு லூக்கா 3:5 அந்த வசனத்தின் நிறைவேறுதலை இங்க பார்க்கிறோம். நம்முடைய வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய ரட்சிப்பை எல்லா ஜனங்களும் காண்கிற காலம் மிக சமீபமாயிருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் சில பாதைகளின் ஊடாக இந்த நாளிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை படி ஆண்டவருடைய மகிமை என்று சொன்னால் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லலாம். யோவான் 2:11 வாசிப்பீர்களானால், இயேசு கானா ஊரிலே முதலாவது அற்புதம் செய்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். manifest his glory. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால்,
மோசேயை ஆண்டவர் மலைக்கு வர சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே நான் மூடுவேன், என் மகிமையை நீ காண்பாய் என்று அவருடைய மகிமை குறித்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின விதத்தை பார்க்க முடியும். மோசே மலையிலிருந்து இறங்கின உடனே கர்த்தருடைய மகிமை மோசேயின் மீது இருந்தபோது அவனை பார்க்க கூடாதபடி ஜனங்கள் தங்களை முகத்தை மூடி பயந்தார்கள். அவன் முக்காடிட்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானா, இயேசு தனித்து ஜெபிக்க போனார். அவருடைய வாழ்க்கையை ஜெபம் நம்ம அதை குறித்து நம்ம பேசலாம். யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் அழைத்து கொண்டு போய் அவர் தேவ சமூகத்தில் தனித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மேகம் மகிமை அவரை மூடியது. மோசே எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அங்கே எலியாவுக்கு ஒரு கூடாரம். மகிமையை பார்த்த போது அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை, கண்களாலே காண்கிறார்கள். இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருந்ததே இந்த கடைசி காலத்துல நடக்க போகிறது. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை நடத்தி இந்த நாளில் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏறக்குறைய 740 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயாவின் வாயின் வார்த்தையின்படி இயேசு எப்படி இந்த பூமியில வெளிப்படுவார், அவர் எப்படி அடிக்கப்படுவார், எப்படி அவர் மரிப்பார், எப்படி எழுந்திருப்பார் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது போல மீண்டும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய யோவான் ஸ்நானகனுடைய சத்தத்தை குறித்து ஏசாயா அங்கே 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அப்போ இந்த மகிமையை கர்த்தர், அற்புதம் ஒரு மகிமை, விடுதலை ஒரு மகிமை, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறது ஒரு மகிமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது ஒரு மகிமை. இந்த மகிமையை பார்க்கும் போதுதான் எல்லா ஜனங்களும் சொல்லுவார்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலையும் வேதம் சொல்லுகிறது, 18ஆம் அதிகாரத்திலையும் எலியாவை கொண்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட போது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அங்கே இயேசபேல் பந்தியில சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, இயேசபேல் ஆகாப் எல்லாரும் இருக்கிறதற்கு முன்பாக கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி வெளிப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அக்கினி பலிபீடத்தின் பலியை பட்சித்த போது, அது தண்ணீரை நக்கி போட்ட போது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நடப்பிக்கும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையான வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் போது மகிமை, அந்த எழுப்புதலின் மகிமை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு திரளான ஜனங்களை தேடி தேடி இயேசுவை நோக்கி ஓடி வந்தார். மலையில போய் நிற்கிறார். ஆச்சரியம், இத்தனை ஆயிரம் ஜனங்கள். தேவ மகிமை அவரோடு இருந்ததுனால, அந்த மகிமை வெளியரங்கமானபடினாலே, அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமானபடினாலே ஜனங்கள் அந்த மகிமையை கண்டார்கள். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் கூப்பிட்டு கொண்டிருந்தான். ஆமென். காட்டு தேன் அதை மாத்திரம் புசித்து, யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டிருந்த காட்டு தேனை புசிச்சிட்டு இருந்தான். வனாந்தரத்தில் ஒருவன் கூப்பிடுறான். அந்த மகிமையை பார்க்கிறதுக்கு ஜனங்கள் ஓடுகிறார்கள். அரசியல்வாதி ஓடுறான், அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஓடுறான், பணக்கார ஓடுறான். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழியாக சொன்னது யாரு? ஓடி வாரம் பார்க்கறாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் மூலமா அற்புதமே நடக்கலைங்க. பைபிள்ல எங்கேயாவது நடந்திருக்கா பாருங்க. நோ மிராக்கிள்ஸ், ஒரு அற்புதம் நடக்கல. ஆனா கர்த்தர் தம்முடைய வல்லமையை, மகிமையை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவனோடு உறுதிப்படுத்தின போது அதற்கு எதிர்த்து ஒருவனும் பேச முடியல. காரணம் God's glory, தேவ மகிமை. இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். தேவ பிள்ளைகளே, தேவ திருச்சபையில இருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற நாள் வருகிறது. அந்த மகிமை இருக்குமானா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது,
நம்மளை வழி நடத்துறது, நம்மளை கொண்டு போறது, அதெல்லாம் ஆச்சரியம் பாருங்க. அதெல்லாம் வித்தியாசமான காரியம் பாருங்க. அவருடைய மகிமையினால கர்த்தர் இந்த ஆண்டு உங்க திருச்சபையை நிரப்ப போகிறார். ஆஃப்டர் லாக்டவுன் you will see the much greater things. பெரிய காரியங்களை பார்க்க போகிறீர்கள். புதிய காரியங்களை திருச்சபையை பார்க்க போகிறீர்கள். மகிமை வெளியரங்கம் ஆக போகிறது. ஆமென். அந்த மகிமையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த மகிமை நம்ம மேல எப்போது இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களா? சபிக்க முடியல. கூலிக்காக அழைப்பித்த தீர்க்கதரிசி சொல்ல என்னால சபிக்க முடியலங்க. என்ன நடந்தது? ஏன் சபிக்க முடியவில்லை? நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தின் கடைசி 5-6 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானா, ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதற்கு பின்பாக எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு பிரயாணமானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஸ்திரம் பழமையாகல, அவருடைய பாதரட்சையின் வார் அருந்து போகல, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். ஆண்டவங்களுக்கு எல்லாம் அந்த வசனத்தை பாசித்து அநேக நன்மைகளை செய்தார். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர்கள் பெயர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தையும் சுமந்து கொண்டு ஆசாரியர்கள், லேவியர்கள், கோத்திரங்கள் ஒவ்வொன்றும் புறப்பட்டு வரும்போது எப்பொழுதெல்லாம் அந்த மேகம், பகலிலே மேகம் நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் கூடாரத்தை போட்டு விடுவார்கள். இரவில் அக்னி அந்த இடத்துல மூவ் ஆகாம நகர்ந்து போகாதபடி அந்த இடத்துல நிற்கும் போது அப்படியே நின்று அந்த இடத்துல கூடாரத்தை போடுவார்கள். இதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை மோசே மூலமா. அப்பொழுது மோசே சொல்லுகிறான், மேகம் நின்றது. உடனே தான் மோவாப் தேசத்துக்கு சுற்றி அந்த மேகம் நின்ற போது ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ மேல மேகம் இருக்கிறது, கூடாரத்துக்குள்ள மகிமை இருந்தது என்று வேதத்துல யாத்ரா 40ஆம் அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியும். அப்படியானால் மேல மேகம், உள்ள மகிமை. இரவுல மேல அக்னி, உள்ள மகிமை கூடாரத்துக்குள்ளே தங்கியிருந்தது. அந்த மேகம் மேலே எழும்பும் போது, அக்னி மேலே எழும்பும் போது இரவுல உடனே பிரயாணத்தை கர்த்தர் புறப்பட சொல்லுகிறார் என்று அவர்கள் புறப்பட ஆரம்பிப்பார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வருகிறது என்று புறப்படுவார்கள். அப்படியானா இந்த மேகம் நின்ற போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்கியிருந்த போதுதான் மோவாப் தேசத்தின் ராஜா பாலாக் அவர்களை சபிக்கிறதற்கு பிழையாமை கூலிக்கு அழைப்பித்தான். அப்பொழுதுதான் மேல நின்று பார்க்கிறான். 3 முறையும் சாபம் அல்ல, ஆசீர்வாதம். முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறது? என்னாக 23:9 வசனங்களை வாசித்து பாருங்க. நான் குன்றுகளிலிருந்து, மலை உச்சியிலிருந்து நான் பார்க்கிறேன், கண்மலையிலிருந்து நான் பார்க்கிறேன், இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமாக இருப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது சபிக்க பிழையாமின் வாயிலிருந்து போய் மலை உச்சில நின்றா, பிழையாமின் வாயிலிருந்து வருது, இந்த ஜனம் தனித்திருக்கிறது, ஜாதி ஜனத்தோடு கலவாது. முதலாவது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வித்தியாசப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வித்தியாசத்தின் ஆசீர்வாதம். God wants to separate. தேவன் பிரிக்கிற காலத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். வித்தியாசப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தபோது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார் என்று யாத்ராம் 8:23 சொல்லுகிறார். யாத்ராம் 9ஆம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எகிப்து எங்கு வண்டுகளினால் வாதித்தார், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வண்டு கூட இல்லாதபடி வித்தியாசப்படுத்தினார். யாத்ராம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில தான் இருக்கிறார்கள், எகிப்தில அங்கு அந்தகாரம், ஆனா இஸ்ரவேலின் தேசத்தின் வீட்டில் வாசலில் வெளிச்சம் உதித்தது என்று போடப்பட்டிருக்கிறது. எகிப்து எங்கும் ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் உண்டாயிருந்தது. ஆனா இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மரிக்காதபடி கர்த்தர் தேசத்தை வித்தியாசப்படுத்தினார். பிரிக்கிறார்.
மல்கியா 3:18 என்ன சொல்லுகிறது? ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும், பரிசுத்தமா இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும், நீதியா இருக்கிறவனுக்கும் நீதி இல்லாதவனுக்கும், துன்மார்க்கனுக்கும் அங்கே பரிசுத்தவானுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிற காலம் இது. மேல இருந்து பார்க்கிறோம், மேல மேகம் இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, உள்ள மகிமை. அந்த மகிமை அவனை பார்த்தபோது சாபம் அல்ல, ஆசீர்வாதம். இந்த ஜன வித்தியாசம் ஊரோடு ஒத்து வாழுகிற ஜனம் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஜனம் அல்ல. இந்த ஜனம் தனித்திருக்கிறார்களே, இவங்களுடைய ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கு, இவங்க ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கு, இவங்க பேச்சு வேற மாதிரி இருக்கிறது. நீங்களும் நான் இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தோடு ஒத்து வாழாதபடி தனித்திருக்கும்படி கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆஃப்டர் திஸ் லாக்டவுன் தேவன் சில காரியங்களை பிரிக்கிற காலம் வருகிறது. சபையை கர்த்தர் சில காரியத்துல தேவன் வித்தியாசப்படுத்த போகிறார். ஜெபிக்கிற சபை யாது? எந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறான்? எந்த விசுவாசி ஜெபிக்கிறாள்? யார் ஜெபிக்கிற ஆட்கள், யார் உண்மை உத்தமமான ஆட்கள் என்பதை தேவன் காட்டுவா, வித்தியாசப்படுத்துவா. ஆமென். உங்களையும் என்னை இந்த கடைசி நாட்களிலே வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷனை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவனுக்காக ஒருத்தனை அனுப்பி அவரை அழைத்து வர சொன்னா, சுகத்தை அவர் ஓடி வராரு. சரி கூப்பிடுறானே, அவன் தேவாலயத்தை கட்டி இருக்கிறானேன்னு சொல்லி வேகமா போறாரு. அப்பொழுது திருப்பி அனுப்பி விடுறான். ஐயோ, அப்படி என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், எனக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவனை போனான் போங்கிறான், வான்னா வாங்குறான், நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொன்ன இயேசு நின்று திரும்பி பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்பேற்பட்ட வித்தியாசமான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆளரை பார்க்கலையே. இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே வேலைக்காரன் சொஸ்தமானா. கர்த்தர் வித்தியாசப்படுத்துவா. அல்லேலூயா. ஜெபம் நாம இருக்க முடியாது, வேதம் வாசிக்காம இருக்க முடியாது, ஆமென். பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரோ. இயேசு என்னை ரட்சித்தாரோ, பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரோ. நான் வித்தியாசமானவன், நீங்க வித்தியாசமான ஆள். ஆமென். கர்த்தர் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறவருங்க. இரண்டாவது என்ன ஆசீர்வாதம்? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். அதே 23:18 வாசித்து பாருங்களேன். அவர் சொல்றார், பொய் சொல்ல தேவன் மனிதன் நல்ல மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒன்னும் வாக்குத்தத்தமா வருது பாருங்க. முதல்ல வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது பேழையாவின் வாயிலிருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் வருகிறது. இதுவரை என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். ஆமென். யோசேப்பு ஒரு தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு 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 பெரிய காரியத்தை அப்பாட்ட சொல்றான், அண்ணன்ட்ட சொல்றான். எல்லாரும் கடிந்து கொள்ளுகிறார்கள், அப்பாவும் கடிந்து கொள்ளுகிறார். அதை மனதில் வைத்து சிந்திக்கிறார். இவன் அரிக்கட்டு உயருமா, சூரியன் சந்திரன் வணங்குமா, இது என்னடா கதை? மகன் ஒரு மாதிரி சொல்றானே. வாக்குத்தத்தத்தை சொல்றான், தரிசனத்தை சொல்றான், தீர்க்க தரிசனத்தை பேசுறான். அது எல்லாத்துக்கும் கேலி கிண்டலுமா இருக்கிறது. ஆனா வேதம் பாருங்களேன், அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்ததான். எப்போ? யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது, யோசேப்பின் வார்த்தையை கேட்டபோது, யோசேப்பின் வண்டியை கண்டபோது.
ஆமென். ஹalleluya. வண்டியை பார்த்த உடனே சொல்லிருப்பா, என் பிள்ளை ஒரு நாள் சொன்னா, அவன் ஆவி ஏன் உயிர்ப்பிக்குது தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லி ஆண்டவர் நிறைவேற்றுகிற காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் ஆவிகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுகிற காலம் இந்த காலம். வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த நாளிலே உறுதிப்படுத்துகிறார். ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிரு யோசுவா. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை யோசுவா நீதான் பங்கிட்டு கொடுப்பா. கன்ஃபர்மேஷன். வாக்குத்தத்தத்தை பாருங்க, உறுதிப்படுத்துகிறார். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாமே, என்னப்பா நகைக்கிறியா? உற்பவ கால திட்டத்துல உன்னிடத்துல நான் வருவேன், நீ ஒரு குமாரனை தழுவி கொண்டிருப்பாய். வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்த பண்ணப்படுகிறது. இந்த ஆண்டு ஐயோ லாக்டவுன், சபைக்குள்ள 3 மாசத்துக்கு மேல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள சபையில போய் ஆராதிக்க முடியல. எல்லாம் நெட்வொர்க்ல போயிட்டு இருக்கிறது. எல்லாமே மீடியா ஆய் போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் என்னவாகும்? ஒரு நாளும் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனமாறுகிறவர் அல்ல, மனஸ்தாபப்படுகிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே. அவர் சொன்னா செஞ்சிருவாருங்க. Don't worry about anything. கர்த்தர் தம்முடைய மகிமை வெளியரங்கமாக்குவா. வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது மகிமை வெளியரங்கமாகும். அப்பாவை மகிமைப்படுத்துவீங்க பாருங்க, அதான் விஷயம். ஹalleluya. மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? 24:1 இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டிருக்கிறேன், அதை நான் திருப்ப கூடாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் கொடுப்பேன். ஒரே பலன், வல்லமையின் ஆசீர்வாதம். முதல்ல வித்தியாசம், இரண்டாவது வாக்குத்தத்தம், மூணாவது வல்லமையின் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். பிழையாமின் வாயில் வல்லமையினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். பிரதர், வல்லமையினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். வல்லமையின் ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். சோர்ந்து போயிருக்கீங்களா? பலவீனப்பட்டிருக்கீங்களா? சத்துவம் இல்லாம இருக்கீங்களா? நிரப்ப போறா. காத்துட்டு இருக்கீங்களே, வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களா? சோர்வின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில சத்துவத்தை இழந்து நிக்கிறீங்களா? காத்துட்டு இருக்கீங்களா? ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ண போகிறார், பலப்படுத்த போகிறார். உங்களை கழுகுக்கு சமமாக வாழ வைத்து திரும்ப தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. செட்டையின் நிழலிலே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிறுத்தும். உம் தோள்களில் கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். அப்படியானா இந்த மகிமை அவர்கள் மேல இருந்துச்சு. சில வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள், பிழையாம் மேல இருந்து பார்க்கும் போது அவர்கள் கொத்தரமா பாளையம் இறங்கி இருக்கும் போது
அப்படி பார்க்கிறான், அது சிலுவை அடையாளத்தை போல இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள். மேபி இருக்கலாம். ஆனா நான் வேத வசனத்துல அப்படி போட்ட மாதிரி இல்ல. அந்த வேத வசனத்துல இந்த வசனம் இருக்கிறது, மேல மேகம் உள்ள மகிமை. அப்ப மகிமையின் மேகத்தை பார்த்தான், முடியல அவனால. only blessing. அப்போ தேவன் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்க வேண்டுமானால் அந்த மகிமையை நாம் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மகிமை நம் குடும்பத்தின் மீது, நம்முடைய ஊழியத்தின் மீது, திருச்சபையின் மீது, வியாபாரத்தின் மீது அந்த மகிமையின் மேகம் எப்போதும் இருக்க வேண்டும். நம்மளை விட்டு விலகாத மேகம், நம்மளை விட்டு நகராத மேகம், அது மூவ் ஆகும் போது கூடயே நம்மளும், நம்ம போகும்போது அதுவும் வருது பாருங்க. அது புறப்படும் போது நாமும் புறப்படும். அப்போ தேவன் நம்மை விட்டு பிரியாத அந்த மகிமை நம்மளோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் எந்த சாபமும் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. அப்படியானா இந்த மேகம், என் மேல மகிமையின் மேகம் எப்போது இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியில 2 வார்த்தை வருகிறது. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று இஸ்ரவேல். இந்த 2 தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தைகள். என்ன 22, 23, 24. அப்படியானா யாக்கோபின் மகிமை என்ன, இஸ்ரவேலின் மகிமை என்ன? யாக்கோபின் மகிமை ஜெபஜீவியம், இஸ்ரவேலின் மகிமை உடன்படிக்கை பெட்டி. இந்த 2ம் எப்போது சஸ்டைன் நம்ம கூட டிராவல் ஆகும். இதைத்தான் நம்ம இந்த 2 நாளும் தேவ சமூகத்துல தியானிக்க போகிறோம். முதலாவது நான் உங்களோடு பேச போகிறேன் யாக்கோபின் மகிமை. யாக்கோபின் மகிமைன்னு சொன்னா ஒன்னதான், நம்ம டக்குன்னு யாக்கோபு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன யோசனை வரும்? தேவனோடு போராடினார். பல பேருக்கு ஒண்ணு வரும், என்ன வரும்? அந்த ஆளு திருமணம் முடிச்சாரு, அவன் 4 பிஞ்சாதிகளை வச்சிருந்தாரு, பிள்ளைகளை பெத்தாரு, மாமாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு. ஆமா, அவர் பொருத்தனை பண்ணினாரு, மறந்து போனாரு. எல்லாம் உண்மைதான், வேத வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம மறுக்கவே முடியாது, மறைக்கவும் முடியாது. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு பெரிய பகுதி என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏசாயா 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியவும் இஸ்ரவேல் புத்தருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவின் மீதியாயிருப்பவர்களுக்கு நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்தில் யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும். யாக்கோபினுடைய மகிமை என்ன செஞ்சுச்சான்? குறைஞ்சு போச்சு அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் மகிமை குறைந்தது. யாக்கோபுன்னு சொன்னா பல காரியங்களை நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரதானமான ஒரு காரியம், அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடினவன். வேதம் சொல்லுகிறார் அவன் கோலும் தடியுமாக புறப்பட்டு போனவன் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தன் தகப்பனுடைய தேராகுவின் ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டுதான் புறப்பட்டு போனான். வெறுங்கையோடு போன மாதிரி வேதத்துல சொல்லப்படவில்லை. நீங்க ஈசாக்கை எடுத்து வாசித்து பாருங்க. ஈசாக்கும் வெறுங்கையோட தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அது எல்லாம் ஐஸ்வர்யமா இருந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் இன்னும் அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதத்தை நம்ம வாசிக்க முடியும். ஆனால் யாக்கோபின் தேவன் எப்பேற்பட்டவர்? கோலும் தடியுமாக புறப்பட்டு போனான் யாக்கோபு. கோலும் தடியுமா புறப்பட்டு போன போது ஆதியாம் 28ஆம் அதிகாரத்துல தலையில கல்லை வைத்து அவன் நித்திரை பண்ணும் போது தரிசனம் உண்டாகி ஏணியை பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், தேவதூதர்களை தரிசிக்கிறான், வாக்குத்தத்தங்களை ருசிக்கிறான். கர்த்தர் தம்முடைய வாசனத்தை உறுதிப்படுத்தி உடன்படிக்கை பண்ணுகிறான், கல்லை நிறுத்துகிறான், அபிஷேகம் பண்ணுகிறான், பொருத்தனை பண்ணுகிறான். கர்த்தர் அவனை மீண்டும் கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். தேவ சமூகத்தில் ஜெபித்தவன் யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றின ஒரு இடம் ஜெபம்.
யாக்கோபின் மகிமை இன்றைக்கு தேவ மகிமை, யாக்கோபின் மகிமை, அங்கே இஸ்ரவேலின் மகிமை. தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமானால் யாக்கோபின் மகிமை, ஜெப ஜீவியம். What about your prayer life, brother? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஜெபத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பல தேவ மனிதர்களோடு மூலியமாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கை இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா? பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், ஃபெலோஷிப் பிரேயர் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இல்லை என்றால் ஏசாயா 17 நாளின்படி யாக்கோபின் மகிமை குறைந்து போகும். குறைஞ்சிட்டா ஜெபம் பல நாளா குறைந்து போயிருக்கிறதா? மகிமை விலகி போயிருக்கிறதா? யாக்கோபின் மகிமை குறைந்து போனதோ ஜெப ஜீவியம்? ஹல்லேலூயா. போராடுறீங்களா? யாக்கோபின் மகிமை குறைந்தே போக கூடாது, குறைஞ்சே போக கூடாது. சங்கீதம் 65:11 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. வருஷத்தை அவர் கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். வருஷத்தை அவர் நன்மையினால முடிசூட்டுகிற நம்ம நல்ல ஆண்டவர். இந்த புதிய வருஷமும் இந்த தொடக்கமும் உங்களுக்கு கர்த்தர் நன்மையினாலே நிரப்புவார். ஆமென். நம் ஒரு 4 வருஷம் சொல்றேன் பாருங்களேன். பகைக்கப்பட்ட வருஷம், பட்சிக்கப்பட்ட வருஷம், பாடுபட்ட வருஷம், பண்படுத்தப்பட்ட வருஷம். இந்த 4 வருஷத்துக்கும் பிரதானம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா பிரேயர், யாக்கோபின் மகிமை, ஜெப ஜீவியம். பகைக்கப்பட்ட வருஷம் 1 சாமுவேல் 1:7 அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு வருகிறாள், ஒவ்வொரு வருஷமும் விண்ணப்பம் பண்ணுகிறாள், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாரும் என்று கத்தட்டல்ல எல்கானாட்ட கேட்கிறாள். அவள் சக்களத்தி பெண்ணினால் ஒவ்வொரு நாள் அவளை நகைக்கிறாள், பகைக்கிறாள், கேலி கிண்டல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் வேதனை, ஒவ்வொரு வருஷமும் புலம்பல். ஆனா எப்பொழுது எல்கானாவை பார்க்கிறதை விட்டுவிட்டு எல் ரோயை பார்த்தாலோ, வேதம் சொல்லுகிறது தேவ சமூகத்தில் ஆலயத்தின் வாசப்படியிலே போய் விழுந்து அங்கே தேவ சமூகத்தில் அவள் முணுமுணுத்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் என்கிற ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணாலோ, வேதம் சொல்லுகிறது அடுத்த வருஷமே கர்த்தர் அவள் கற்பத்தை ஆசீர்வதித்தார். ஜெபம் கேட்கப்பட்டுச்சுமா? தேவாலயம் வாசல் இருந்தா பகைக்கப்பட்ட கர்த்தரின் பகைஞர்களுக்கு முன்பாக கொம்பை உயர்த்தினார் என்று 1 சாமுவேல் 2:1 சொல்லுகிறார். என் பகைஞர்களுக்கு ஒண்ணுதான் கேட்டேன், 6 பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டார் எனக்கு. என் பகைஞர் என்னை சிரிச்சவன், கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவனுக்கு முன்னாடி கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார். How is it possible? Prayer. தேவனுடைய ஆலயத்தில் வாசலில் விழுந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பகைக்கப்பட்ட வருஷம் கர்த்தர் மாற்றினார். அன்னாலே ஆலயத்துக்கு வா, அன்னாலே ஆலயத்தில் வந்து விழுந்து கிட. பட்சிக்கப்பட்ட வருஷம் வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2:2 உங்களுக்கு நல்ல தெரிந்த வேத பகுதி. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை நான் திரும்ப தருவேன். ஆமென். பட்சிக்கப்பட்ட வருஷம். அந்த யோவேல் 1:1 வாசித்து பாருங்க. வெட்டுக்கிளி விட்டத பச்சைக்கிளி, பச்சைக்கிளி விட்டத முசுக்கட்ட பூச்சி, முசுக்கப்பட்ட பூச்சி விட்டத பச்சை புழுக்கள், ஒவ்வொன்றும் அது விட்டுச்சு நான் சாப்பிடுவேன். ஒவ்வொன்றும் தொடர்ந்து பட்சித்த வருஷம். ஐயோ போச்சே, இந்த லாக்டவுன்ல என் பிசினஸ் போச்சே, வேலை போச்சே, வியாபாரம் போச்சே, புலம்பிட்டு இருக்கீங்களா? பட்சிக்கப்பட்ட வருஷம். எப்பொழுது பட்சிக்கப்பட்ட வருஷத்தை கர்த்தர் திரும்ப தேவன் பலனை கொடுத்தார், எல்லாவற்றையும் பவுன்ஸ் பேக் திரும்ப எப்பொழுது கர்த்தர் கொடுத்தார், வேதம் என்ன சொல்லுகிறது? அதே யோவேல் 2:17 வாசி பாருங்க. ஆசாரியனே ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அளவா ஜெபம். அன்னாலே ஆலயத்துக்கு வா, ஜெபம். பகைக்கப்பட்ட வருஷம் மாறணுமா? ஜெபம். உங்க ஜெபம் இன்னும் கேட்கப்படலையா? உங்க நிந்தை இன்னும் மாறலையா? உங்க புலம்பல் இன்னும் மாறலையா? உங்கள் அவமானம் இன்னும் மாறலையா? உங்க தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலையா? உங்க வியாதி இன்னும் மாறலையா? ஓடி வாங்க, ஜெபம், பிரேயர்.
அன்னாலே ஆலயத்துக்கு வா, ஜெபம் பண்ண. ஆசாரியனே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நின்று அளவடிவா, ஜெபிக்கவா ஆசாரியனே. What about your prayer? திரும்ப கொடுத்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போன போது பலன் போக மட்டும் அழுதான் தாவீது. ஆண்டவரே, இந்த தண்டை தொடரவா பின்தொடரவா வேண்டாம், ஜெபம் போ, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய், சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி நீ திருப்பிக் கொள்ளுவாய். இந்த வருஷம் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நின்று புலம்ப அழ ஜெபிக்க ஆரம்பியுங்கள், எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஜெபம் பாடுபட்ட வருஷம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 12 வருஷ பாடு. பகைக்கப்பட்ட வருஷம் அன்னாளுக்கு மாறியது, பட்சிக்கப்பட்ட வருஷம் தேசத்துக்கு மாறியது. பகைக்கப்பட்ட வருஷமும் மாறிடுச்சு, பட்சிக்கப்பட்ட வருஷமும் மாறிடுச்சு. ஜெபத்தால பாடுபட்ட வருஷம் மாறணுமா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க. 12 long years பாடு. தன் ஆஸ்தியை முழுசும் வியாதி, மருத்துவர்கள் மாத்திரை போச்சே அவளுக்கு வாழ்க்கை முழுசும். 12 வருஷம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு தீட்டு. ஊருக்குள்ள வரக்கூடாது, முகத்தை முக்காடிட்டு கொள்ளணும், நாற்றம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் பலவீனம், சரீரத்தில் ஒரு பக்கம் சோர்வு, ஒருவரின் தொட முடியாது, ஊருக்குள்ள வர முடியாது, ஒருவரை தொட்டா தீட்டு, அவங்க இவரை தொட்டா தீட்டு. அதன் மத்தியில் உள்ளே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டாலே. ஹல்லேலூயா. அன்னாலே ஆலயத்துக்கு வா, ஆசாரியனே அனைவருக்கும் ஜெபிக்கவா. இங்க நான் சொல்றேன் இப்படி, அன்பானவளே அவரை தொடவா. ஆண்டவர் பக்கத்திலே போயிட்டா. ஆலயத்துல இருந்தவன் பலிபீடத்துக்கு நடுவன் உள்ள நுழைஞ்சவன் அடுத்த ஆசாரியர் 2வது நேரா அவர் வஸ்திரத்தை தொட்டு விட்டார். ஜெபம், பிரேயர். நெருங்கி வாங்குங்க, இன்னும் கிட்ட கிட்ட, இன்னும் கிட்டி வாங்கலாம் ஏசாமி சமூகத்துல. யாக்கோபின் மகிமை ஜெபம். ஒரு காலத்துல தூரமா இருந்தீங்களா, இன்னும் ஜெபம், உள்ள வாங்க, இன்னும் உள்ள, இன்னும் உள்ள. பண்படுத்தப்பட்ட வருஷம். யோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல நான் வாசித்து பாருங்க. ஐயோ, என்னை கர்த்தர் பட்சித்த வருஷம், பகைக்கப்பட்ட வருஷம், பாடுபட்ட வருஷம். இது என்னை பண்படுத்துகிறாரே. பாடுகள், உபத்திரவங்கள் பண்படுத்தி அவரை சிட்சித்து, சரீரம் முழுதும் வேதனை, பண்படுத்துறாரு அவர் அப்படியே சீர்படுத்துறாரு. இந்த வருஷம் எப்ப மாறும் எனக்கு யோபு கேட்கிறார். வேதனை சொல்லுகிறது, அவரே போதும் என்று இருங்கள். அவர் மட்டும் எனக்கு போதும், அவரே போதும் என்று இருங்கள். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீதே நம்பிக்கையா இருப்பேன். அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை காணும். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறியே, பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறாயே. நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படியா? நிர்வாணமாய் வந்த நிர்வாணமாய் விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவரே போதும் எனக்கு. ஜெபம். ஜெபிக்கிறவனாலே மாத்திரம்தான் அவர் மட்டும் போதும் என்று சொல்ல முடியும். ஜெபிக்கிறவனாலே மட்டும்தான் ஆலயத்தில் போய் ஜெபிக்க முடியும். ஜெபிக்கிறவனாலே மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே உட்கார்ந்து அழ முடியும். ஆண்டவரே மட்டும் போதும் என்று சொல்லுகிறவன் தான் அவருடைய ஆடையை தொட முடியும். அவர் மாத்திரம் போதும். Hallelujah. What about prayer life, brother? முழு பைபிள் ஜெபம் தாங்க. இன்னைக்கு ஜெபமே வேணான்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை வேதனையா இருக்கு. இயேசு எங்கெங்க ஜெபிக்க சொன்னாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு துக்கம் தெரியுமா? எங்க எவ்வளவு துக்கம், எவ்வளவு வசனத்தை காட்ட முடியும்? இயேசு அவர் சொன்ன ஜெபங்களை குறித்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். எவ்வளவு ஜெபம், எவ்வளவு பிரேயர். அவர் வாழ்க்கையே ஜெபம் தானேங்க. அவர் வாழ்க்கை முழுவதுமே ஜெபம் தானே, இல்லையா? யோசிச்சு பாருங்க. மத்தேயு 14:23 ஜெபம்.
அவர் 17 சாயங்காலத்தில் ஜெபம், மார்க் 1:35 அதிகாலை ஜெபம், லூக்கா 6:12 ராம் முழுவதும் ஜெபம், லூக்கா 5:16 தனித்து ஜெபம், லூக்கா 22:42-44 ஊக்கத்தோட வியாகுலத்தோட ஜெபம், தேவ சித்தத்தின்படி ஜெபம், ஒவ்வொரு கிராமமா நடந்து ஜெபம், தேவ சித்தத்தை அறிந்து ஜெபித்தா ஜெபம். அப்போ சில நடவடிக்கைகள் ஜெபம். எங்கெங்க ஜெபம் இல்ல? புதிய உடன்படிக்கையில பிரேயர். கடந்த முறை பேட்ரிக் ஜோஷுவா அந்த மரித்து போனார்கள், கர்த்தருக்குள்ள இளைப்பாறுகிறார்கள். ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்னு சொன்னா 12 மணி நேரம் தான் ஃபாஸ்டிங் பிரேயர் இருப்பார் அண்ணன். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்லாதீங்க பாரு. 12 hours அதான் உண்மையான ஃபாஸ்டிங் பிரேயர் பாரு. நல்ல மூச்சு, நல்ல சுவாசம், காற்றை சுவாசித்துக் கொள்ளுங்கள், நல்ல தண்ணி குடித்துக் கொள்ளுங்கள். அதான் அண்ணனுடைய ஃபாஸ்டிங். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜெபம் தாங்க தேசத்தை ஆசீர்வாதமா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை தேவ மனிதர்களை சொல்ல முடியும்? ஜெபித்து ஜெபித்து. ஜான் ஹைட் என்கிற தேவ மனிதர் இந்த தேசத்துக்கு வந்து ஜெபித்தே தன் ஜீவனை கொடுத்தாரே. ஜெபம் 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 ஜெபங்க. ஜெபம் இல்லைன்னா இங்க எங்கெங்க இருக்கு? ஜெபிக்கலைன்னா இங்க கதையே இல்ல. யாக்கோபின் மகிமை இன்னைக்கு சபையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறது, குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல நாங்க இன்னும் அதிகமா ஜெபிப்போம். இன்னும் எங்கள் ஜெப நேரத்தை கூட்ட போகிறோம், அவரோடு உறவாட போகிறோம், இன்னும் நெருங்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட முடிந்தால் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு பல பேருக்கு ஜெபத்தை பேசுகிற ஆட்கள் முழங்கால போட சொல்லுங்க, தெரிச்சு ஓடிடுவான். முழங்கால்லாம் சும்மா வலுவலுன்னு இருக்கா, பரலோகத்துக்கு not fit. ஜாக்கிரதை, not fit. நீ யாரா இருந்தாலும் சரிதான். தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஜெப நேரத்தை கூட்டு தனித்து அதிகாலை ஜெபம். யோசுவா பட்டணத்தை சுதந்தரித்தானே, இது யோசுவாவின் ஜெனரேஷன். பேசுறாங்களே பல பேர், யோசுவாவின் ஜெனரேஷன். நீங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல போங்க. அதிகாலையில போய் ஜெபித்தான் யோசுவா. What about your prayer life, brother? ஜெபிக்கிறீங்களா? யோசுவா ஜெனரேஷன் சொல்றது மேட்டர் இல்ல, விஷயம் இல்ல, பிரேயர், ஜெபம். புதிய ஏற்பாடு முழுசும் ஜெபம் தாங்க. புதிய உடன்படிக்கையே ஜெபம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி தெரியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருக்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருக்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து
ஒரு ஜெப மேகம், ஜெப மகிமை என்ன நிரப்பட்டுன்னு கேளுங்க. அப்படியே தேவ ஜெப சமூகத்தில் ஜெபிங்க. அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. யாக்கோபின் மகிமை என்னை விட்டு விலகவே கூடாது. கேளுங்க கேளுங்க கேளுங்க. யாக்கோபின் மகிமை என்னை விட்டு விலக கூடாது. அந்த மகிமையினாலே கர்த்தர் என்ன நிரப்புவீராக, அந்த வல்லமையினாலே எங்களை நிரப்புவீராக. இன்னும் ஜெபிக்க, அதிகாலை ஜெபிக்க, இருட்டோட ஜெபிக்க, ராம் முழுவதும் ஜெபிக்க, பகல் காலம் ஜெபிக்க, ஆண்டவரே ஜெபிக்க, வனாந்தரமாய் ஜெபிக்க, தனித்து ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, சபையாய் இணைந்து ஜெபிக்க. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உடைய ஜெப மகிமையினால நீ நிரப்ப போகிறீர். ஒருவேளை யாக்கோவின் மகிமை விட்டு ஆண்டவரே எங்களுக்கு குறைஞ்சதுன்னா இன்னைக்கு எங்களை இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா, அதிகப்படுத்துங்க, எங்களுக்கு தாங்க. இன்னும் இந்த ஜெபாவினால நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த முதல் நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தபடியால நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். Now may the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the fellowship of the Holy Spirit be with all of us until the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை மட்டும் இருப்பதாக. Amen. Amen. God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பாராக. Amen. Praise the Lord.